வணக்கம் நண்பரே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியாக கெட்ட எண்ணங்கள் நீங்கும். நேற்று ஒரு வீடியோ ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயிலில் பார்த்தேன். ரொம்ப மனசே ரொம்ப இதாக இருக்குது. என்ன காரணம்னா, மத நம்பிக்கை உள்ளவர்களிடத்துல தான் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய நடக்கும். பூஜை புரஸ்காரம் நம்பி போகிறீங்கள, அதெல்லாம் ஏமாற்றி சிற்றின்பத்தில் ஊறக்கூடிய வாழ்க்கை. இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும். ஆனால் பேரின்பத்தில் வாழ்கிறது எப்படின்னா, கடவுள் நம்பிக்கையோடு சித்தர் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, ஞானிகளை பின்பற்றவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காது. ஏன்னா அவங்க கடவுள்னால் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கடவுளை நம்ம எப்படி உணரணும்னு தெரியும், எப்படி தியானம் பண்ணணும்னு தெரியும், எப்படி அடையணும்னு தெரியும். ஆனால் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏதோ நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கோயிலில் போனோம், கும்பிட்டோம், செஞ்சோம், வந்தோம், வாழ்க்கை நடத்தினா போனோம். ஆனால் ஞானிகள் சித்தர் வழியில் வாழ்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லை. அவங்களாம் ஆத்மார்த்தமாக கடலை உணரக்கூடியவர்கள், கடலை உணரக்கூட உள்ள எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். இந்த சிற்றின்பத்திலெல்லாம் ஈடுபடவர்கள் அல்ல. இவர்கள் பேரின்பம், ஆனால் பேரின்பம் ஏகாந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் கடவுளை தேடி போகிறதுன்றது இல்லை. உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கா, அதை உள் உணர்வோடு உணருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கார் கடவுள். நீங்கள் உங்களை உணருங்க, உங்களை விழிப்புணர்வோட வைத்துக்கொள்ளுங்க. அப்படி வயிற்றுக்கு இருக்கிறபோது தான் அதில் ஆனந்த நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சிற்றின்பம் உள்ள மத நம்பிக்கையிலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு எவ்வளோ அவமானங்கள். அந்த பக்தி மேலே, பக்தர் மேலே அந்த விபூதி அடிக்கிறான். அவன் என்ன மனுஷன்டா அவன். அப்போ கடவுள் இல்லைன்றதை அவர்களே அவமதிக்கின்றனர். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கக்கூடாது. தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதனால் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணாதான் மன நிம்மதி அடையும். எல்லா வகையான கெட்ட எண்ணங்களும் நீங்கும். நன்றி, வணக்கம்.